ஒண்ணு பண்ணுங்க, ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ள லெஃப்ட் சைட்லயே ஒரு கோயில் வரும். அது சேஃபான இடம் தான். அங்கேயே இருந்துட்டு காலையில வாங்க. இங்க கோயிலா? நான் பார்த்ததே இல்லையே. ம், வாங்க, வரும். அந்த போலீஸ்காரர் எந்த அளவுக்கு எனக்கு நம்பலான்னு தெரியல. இது வரைக்கும் நான் இந்த சைடுல ஒரு கோயிலை பார்த்ததே இல்லை. அவரை பார்த்தா நல்லா காமா தெய்வீகமா இருந்துச்சுப்பா. எனக்கு ஆக்சுவலி பயமா தான் இருந்துச்சு. ஆனா அவரை பார்த்த அப்புறம் பயம் போயிடுச்சு. அங்கே போகிறது தான் இப்போதைக்கு வயசான சாய்ஸ். நம்ம ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம். அதனால் இப்போ வீட்டுக்கும் போக முடியாது, ரெசார்ட்டுக்கும் போக முடியாது. அமிர்தா, கோயில் பார்த்ததில்லன்னு சொன்னியே, இங்கே பாரு போர்டு. போர்டா? எனக்கு எல்லாமே ஏதோ புதுசா இருக்கு. ஆமா, ஏதோ போர்டு இருக்கு. என்ன போர்டு இருக்கு? ஓ, ஏதோ அம்மன் கோயில்ப்பா. எனக்கு என்னமோ இந்த டைரக்ஷனில் போகிறது தான் எல்லாருக்கும் பெட்டர்னு தோணுது. எல்லாருக்கும் ஓகே தானே? சரி, இப்போதைக்கு நம்ம இந்த கோயிலே இருப்போம். இதுதான் இப்போதைக்கு நமக்கு சேஃப். பாத்தீங்களா, கடவுள் தான் நம்மள இந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கடவுளுக்கு வேற வேலை இல்லையா என்ன? ஒரு டிராஃபிக் ஜாம் அரேஞ்ச் பண்ணி நம்மள இங்க கொண்டு வரதுக்கு. நம்ம எல்லாருமே கடவுளுக்கு முக்கியம்தான். நம்ம எல்லாருமே கடவுளோட பிள்ளைங்க தான். நமக்கு உண்மையான தேவைன்னு வரும்போது அந்த இடத்துல கடவுள் கண்டிப்பா இருப்பாங்க. நான் கடவுளை கும்புறதே இல்லை, அப்புறம் ஏன் அவர் என்ன காப்பாத்தணும்? கடவுள் ஒன்றும் பிஸ்னஸ் மேன் இல்லப்பா. யார் அவரை கும்பிடுறாங்களோ அவங்கள மட்டும் காப்பாத்துறதுக்கு. அம்மா, என்கிட்ட கடவுளுக்கான தேடலே இல்லை, அப்புறம் எப்படி? அமிர்தா, நீ எல்லாம் கடவுளை தேடி போக வேண்டியதே இல்லை. கடவுளே உன்னை தேடி வருவாங்க.